நேத்து பார்த்தா ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு பெரிய கேள்விக்குறி. தூத்துக்குடியில ஆசிரியரே மது குடிக்க பழக்க வைத்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. பெற்றோர்கள் இந்த கவர்மெண்ட்டையும் ஆசிரியர்களை நம்பிதான் பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா எந்த பாதுகாப்புமே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பார்த்தா திருவொற்றியூர்ல நேத்து ஒரு பழம் விற்கிற ஒரு அம்மா ஒரு ரவுடியால படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நடு ரோட்ல. இன்னைக்கு காலையில பாக்குறோம் மதுரையில மெயின் ரோட்ல ஒரு தலை துண்டிக்கப்பட்டு ரோட்ல கிடக்கு. இன்னைக்கு இப்ப வரைக்கும் அது யார் பண்ணாங்க, யார் அந்த வெட்டினாங்க, தலையை யார் அங்க போட்டாங்க, எதுவுமே தெரியல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இது ஒட்டுமொத்தத்திற்கும் அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் டாஸ்மாக், அது இல்லாம பெத்தபெட்டமைன் போன்ற ட்ரக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிள் இருக்கிறதுனால இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது. மெயின் இது அத்தனைக்கும் காரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க படிச்சதுக்கும் வேலை இல்லாத இருக்கும்போது அவங்க மனநிலை சோர்வடைந்து அவங்க போதைக்கு அடிமையாகிறாங்க. போதைக்கு அடிமையான பிறகு இது போல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க இருக்காங்க. இது எல்லாமே இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஒரு கவர்மெண்டோட கடமை. இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்க பாருங்க, பிரஸ் பீப்புள் உங்களுக்கு தெரியும், வைரல் ஃபீவர் தமிழ்நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள் எஸ்பெஷலி டெங்கு காய்ச்சல் அனைத்து கிராம பகுதிகள் வரைக்கும் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எங்க வருவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. வெறும் ஆட்சிக்கு வருவதற்காக வெறும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எந்த விதத்திலையும் இவங்க மக்களை சரியா பாதுகாக்கலை என்றால் நிச்சயமாக மக்களினுடைய எதிர்ப்பை இந்த ஆட்சி சந்திக்க வேண்டி வரும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க பாருங்க, அனைத்து மாவட்டங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், மனித கழிவை மனிதர்களை எடுக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ என்ன நடக்குது? 75 ஆண்டு கால ஆட்சியில இருக்கும் பெருமை பேசும் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க என்பது மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். இன்னைக்கு மழை வரப்போகுது, டிசம்பர் மாசம் பெருவெள்ளம் வரப்போகுது. ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்திருக்கா? நீங்களே யோசிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு குண்டும் குழியுமான சாலைகள், பயணிப்பவர்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும். 2 வீலர்ல போறவங்க எந்த பாதுகாப்பும் இல்லை. இன்னைக்கு ஒரு நியூஸ் நான் வரும்போது தான் பார்த்தேன், கேரளால ஒருத்தர் தவறி சாக்கடையில் விழுந்துட்டார். அந்த கோர்ட் கடுமையாக கண்டிச்சிருக்கு கவர்மெண்ட். என்னன்னு சொல்லி இதை விட ஒரு வெட்கக்கேடு ஒண்ணுமே இல்லை. ஒரு தனி நபர் சுதந்திரமாக பாதுகாக்க பயணிக்கக்கூடிய அளவு ஒரு சாலை அமைப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று ஒரு நம்மளுடைய ஜட்ஜ் இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்கார் கேரளால. அது வகையிலே நீதி அரசர்களும் இந்த அரசு செய்யும் அத்தனையையும் நீங்க சுட்டி காட்ட வேண்டும். அதற்கான தீர்வை நீதி அரசர்கள் தான் எடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிற. மழை வெள்ளம் வருவதற்கு முன் அத்தனை இடத்திலையும் தூர்வாரப்பட்டு மழையால் மக்கள் பாதிக்காத வண்ணம் சாலை அமைப்புகளை சீராக அமைத்து மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து டாக்டர்ஸ்க்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.